கிறிஸ்டோபர் நோலனின் அடுத்த திரைப்படம் ட்ரோஜன் போருக்கு பிறகு ஒடிசியஸின் 10 வருட பயணத்தை விவரிக்கும் ஹோமரின் புகழ்பெற்ற கிரேக்க கவிதையான தி ஒடிசியின் தழுவல் ஆகும். சினிமாகான் நிகழ்ச்சியில் பங்கேற்ற யுனிவர்சல் நிறுவன விநியோகத் தலைவர் ஜிம் ஆர் நோலனின் தி ஓடிசி திரைப்படத்தை பற்றி வெகுவா பாராட்டியிருக்காரு. ஹோமரே பெருமைப்படக்கூடிய ஒரு தலை சிறந்த படைப்பா இந்த படம் இருக்கும்னு ஜிம் ஆர் சொல்லியிருக்காரு. நோலனின் படம் ஒடிசியஸின் மனைவி மற்றும் மகன் பெனலோபி மற்றும் டெலமேக்கஸ் ஆகியோரை மையமாக கொண்டிருக்கும். அவங்க கடல்ல காணாம போகும்போது போராடுகிறாங்க. தி ஒடிசி படம் பத்தி வேற அதிக விவரங்கள் இப்போதைக்கு தெரியல. ஆனா நிச்சயமா ஒரு பரபரப்பான அதிரடி சாகச படமா இருக்கும்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு உணர்ச்சி பூர்வமான குடும்ப கதையை சொல்லும் படமாவும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தி ஒடிசியை படமாக்க உலகத்துல நான் ஒரு சினிமா டைரக்டரை தேர்வு செய்ய வேண்டியிருந்தா அது நிச்சயம் நோலனாகத்தான் இருந்திருக்கும். அவரோட அடுத்த திட்டம் பத்தி அவர் அறிவிச்ச போது நான் சிலிர்த்து போயிட்டேன். நோலனுடைய முந்தைய படங்கள், குறிப்பா இன்டர்ஸ்டெல்லர் மற்றும் டன்கர்க் படங்களே சிறந்த சாட்சி. ஹோமரின் காவிய கவிதையை படமாக்க நோலன் தான் சரியான டைரக்டர். தி ஒடிசி அவரோட சினிமா வாழ்க்கையின் சிறந்த படங்கள்ல ஒன்னா இருக்கும்னு நான் உணர்கிறேன். இப்படி ஜிம் ஆர் நோலனை பத்தியும் தி ஒடிசி படத்தை பத்தியும் பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. தி ஒடிசி படத்துல கிரேக்க அரசன் ஒடிசியஸா மேட் டேமன் நடிக்கிறாரு. மேலும் டைம் ஹாலாண்ட், ஆன் ஹதவே, செண்டாயா, லூபிடா நியோங்கோ, ராபர்ட் பாட்டின்சன், சார்லைஸ் தெரன், ஜான் பெர்ன்தல் உள்ளிட்ட பல பிரபல நடிகர் நடிகைகள் பட்டாளமே இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு வர்றாங்க. $250 மில்லியன் பட்ஜெட்ல உருவாகி வரும் தி ஒடிசி திரைப்படம் 2026 ஜூலை 17 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது.